எப்பவுமே இந்த மாதிரி பார்த்தது இல்லை ப்ரோ. தெரியுது டேஞ்சர் ப்ரோ நம்மளுக்கு இந்த பிளேஸ். ஏய் அங்க நிக்கிறான். போடா வந்துரு. இப்படி வந்துரு. பாத்துறா அப்படி போறேன். நீங்க யாரு? போதுறா. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. இன்றைக்கி ஒரு ஹாண்டட் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இந்த ஹாண்டட் ஸ்கூலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு லோகேஷன், நான், சரவணா, கிஷோர் 4 பேர் வந்திருக்கோம். உள்ளார போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஸ்கூலில் என்னென்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15-20 வருஷங்களுக்கெல்லாம் மேலே ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சான். அதில் சில குழந்தைகள்லாம் இறந்து போனாங்க, டீச்சர்ஸ் இறந்து போனாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் இதை அபேண்டட் ஆனவுடனே சில பேர் தவறான வழியில் இந்த ஸ்கூலை பயன்படுத்தும் போது சில பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஸ்கூலில் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. சரி, என்ன ஏது நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். இன்னொன்று சொல்லிடுறேன், ரொம்ப நேரம் எடுக்கிறதுக்கான, அதாவது பேயையும் தாண்டி ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கான சேஃபான லொக்கேஷன் இது கிடையாது. ஏன்னா இந்த ஏரியா அப்படி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறையா தவறான விஷயங்கள்லாம் நடக்கும். தப்பான ஆட்கள்கிட்ட மாட்டினா எங்கள் உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால இந்த ஏரியாவில் ரொம்ப நேரம் எங்களால் இருக்க முடியாது. இந்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த ஃபுல் ஸ்கூலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணால், ஸ்கூல் பெருசான்னு கேட்டால் ரொம்ப பெருசு தான். கிட்டத்தட்ட கிளாஸ் ரூம் மட்டுமே 80 கிட்ட கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்குங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். ரெடியாடா? ஓகேவா? வா லோகேஷ் வாடா, வா. பயப்படாமல் இருங்க, ஓகேவா? ஓகே. லைட்டை மட்டும் தூக்கி பிடிங்க. இங்கே அது என்ன, அங்கே ஏதோ எழுதியிருக்கு. ஆனால் ஃபுல்லாக தெரியல. அது அங்கே என்ன எழுதியிருக்குன்ட்டு ஃபுல்லாக தெரில. இதெல்லாம் போர்டு தானே? இங்கே பாருங்கள், வரிசை அங்கே ஒரு போர்டு தான். 666 இங்கிட்டும் போர்டு தான். வாங்க. இது அந்த காலத்து ஏதோ சவுண்டு கேட்டுச்சுல்ல, இங்கிட்டா? எல்லாம் உடஞ்சு இருந்து இப்போ உடஞ்சு விழுந்துச்சா என்னன்னு தெரில. சரி பார்த்து வாங்க. கீழே அதே மாதிரி பார்த்துக்கோங்கடா. இல்லடா, இது உடஞ்சு விழுகிற மாதிரியே தெரிலடா. இது யாரோ மேலே உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உட்காரலாம் இல்லடா. ஸ்கூலா? அந்த 990 90 கட்டியிருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், புதர், அவ்வளோ புதர் இருக்கு. பார்த்தேன் அங்கே ஏதோ விழுந்துச்சு தானே. இங்கே யாராவது இருக்கீங்களா? உம்மாடா, எப்போ இருந்துச்சு? அட்டாக் பண்ண பக்கத்துல தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எங்க பாருங்க, அங்கே என்ட்ரன்ஸ். அங்கிட்ட யாரும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா கருப்பு கலர் இந்த இடத்துல லைட். ஆமாம், அங்கே பாருங்க, அந்த என்ட்ரன்ஸில் தான். உண்மையாக சொல்கிறேன். உண்மையிலுமே வேண்டாம், இனிமேல் விளையாட்டை காட்டிகிட்டு இருக்கேன். தெரிஞ்சா? இங்கே கொடுங்க, சிம்பெக்ஸ் கொடுங்க. இங்கே இப்போ கிஷோர் சொன்னா ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்ட்டு நானுமே பார்த்தேன். ஏதோ லைட்டாக அங்கே தெரிய மாதிரி தான் இருந்துச்சு. கேமராலன்னா ஒழுங்காக கேப்சர் ஆகல. சுற்றி ஏதோ வர மாதிரியே தோணுறா. முள்ள போகுது. ஆமாம் ப்ரோ, சுற்றி முற்றி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சிம்பெக்ஸை போடுறா. யாருமே இல்லை, சிம்பெக்ஸை பிடிப்பா, தூக்கி அடி. இல்லை, கேமராவில் சரியாக கேப்சர் ஆகல. ஆனால் என் கண்ணுக்கு தாண்டா தெரியுது, அந்த இடத்துல தாண்டா தெரியுது. ரொம்ப எப்பவுமே இந்த மாதிரி பார்த்தது இல்லை ப்ரோ. தெரியுது டேஞ்சர் ப்ரோ நம்மளுக்கு இந்த பிளேஸ். இப்போ போனது யாரு?
போனது யாரு? இப்போ யாரோ போனீங்க, நாங்கள் பார்த்தோம். எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ப்ரோ உங்ககிட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம். பேர் ஒன்றா இரா இப்போ போய் போனால் எப்படி வெளியே போய் மாட்டேங்கிறாங்க. என்னடா அது எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் நாங்கள் கிளியராக பார்த்தோம் உங்களை. எங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏய் ஏய் சத்தியமாக எங்களை அட்டாக் பண்ண பார்க்குது. அது தெளிவாக புரியுது. மயிலாம் கத்துது பின்னாடியா? எங்கடா? இந்த சின்ன இல்லை எங்களை எதனா அட்டாக் பண்ண போறீங்களா? அதாவது எனக்கு நான் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி கோஸ்ட் வந்து நம்மக்கிட்ட கேப்சர் ஆகும், பயமுத்தும், அட்டாக் பண்ணாது. இங்கே இருக்கிறது ரொம்ப பயத்துலேயும் டென்ஷன்லேயும் இருக்குது. அதனால தான் எங்களை அட்டாக் பண்ண பார்க்குது. இது போக போக ரொம்ப டேஞ்சராக கூட எங்களுக்கு மாறலாம். ரொம்ப சரி, நம்ம அந்த ஹாலுக்கு போயிட்டு எனக்கு ஆனால் ஒன்று தோணுது, பயந்துடாத. உளுந்த கல் பாதி ஓ மேலே உழுவுற மாதிரி தோணுது. சீரியஸாக சொல்கிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஹாலுக்கு போயிடுவோம். ஹாலுக்கு போயிட்டு நைட் வெர்ஷனை உன்கிட்ட கொடுக்குறேன். நைட் வெர்ஷனை வச்சுக்கிட்டு நீ தனியாக போய் பாரு, ஓகேவா? இந்த நைட் வெர்ஷன் வச்சுட்டு நான் இது ஒரு காரணமாக தான் சொல்கிறேன், ஓகேவா? நீங்க யாரு? எங்கடா போயிருச்சு? எனக்கு தெரிஞ்சு இப்படி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். காணோம். எப்படி டார்ச் லைட் போடுங்க. டார்ச் லைட் மறைஞ்சிருச்சுடா. எப்படி போனுச்சுன்னு தெரியல. அதுக்குள்ளேயும் நான் நினைச்சேன் அந்த அங்கே போதும் அங்கதான் நிற்கிது. மறுபடியும் இங்கதாண்டா வருது. இரா அங்கே போய் பார்த்துருவோம்டா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அங்கே போய் பார்த்துருவோம்டா. இப்போ நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல மறைஞ்சிருச்சு. லைட்டு பிடிச்சிருக்கவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க எனக்கு. இந்த இடத்துல தானே மறைஞ்சிச்சு. வந்துடா. எங்க உள்ளதான் பார்த்தேன். நீங்க விளையாட பாக்குறீங்களா எங்க கூட? யார் கூடயாவது? ஆமா, ஸ்கூல் தானே. அப்ப குழந்தையா இருக்கு. இங்க எதுவும் குழந்தைங்களோட ஆன்மா இருக்கா? குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு இதெல்லாம் தேவைப்பட்டா கேளுங்க ப்ரோ. தேவைப்பட்டா இதெல்லாம் இது சொல்லும் ப்ரோ. ரியாக்ஷன் எப்படி டார்ச் லைட் அந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த டார்ச் லைட்டையும் அந்த ஃபோனையும் வச்சு நீ முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணு. ஏன்னா அது ஒன்று தான் வந்து நீ இங்கே இருக்கிறதுல நீ தான் ஏஜ் கம்மியான பையன். இங்கே இறந்துருக்கிறதும் குழந்தைங்க ஆன்மாவும் இருக்கலாம். ஸோ அது உன்ட்ட விளையாட பார்க்குதா இல்லை உன்ட்ட கம்யூனிகேட் பண்ண பார்க்குதான்னு தெரில. அதனால் என்ன சொல்கிறேன், நீ தனியாக அந்த ஸ்கூலில் ஒரு ரவுண்ட் அடி. அந்த டார்ச் லைட் அடிச்சுக்க, ஃபோன் அடிச்சுக்க, ஏதாவது ஒன்றா நாங்களாம் வந்துடுறோம், ஓகேவா? சரிப்போ, நாங்கள் இங்கே தான் நிற்போம், ஓகேவா? எவ்வளோ இப்போ அந்த இடத்துல ஏதோ இப்போ நான் சரவணாவை அங்கிட்ட அமுச்சிட்டேன். சரவணாவை அனுப்பிச்சிட்டு பார்க்குறேன், இந்த ஜன்னல்கிட்ட கரெக்டாக இந்த ஜன்னல்கிட்ட ஏதோ நவுந்த மாதிரியே தோணுச்சு. என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, கேமராவில் நான் கேட்சப் பண்ணலை. கரெக்டாக அவன் நாங்கள் தனியாக அமுச்சு விட்டோம். இப்போ நாங்கள் 3 பேரும் இங்கே நிற்கிறோம். இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த டைமில், ஜஸ்ட் இந்த டைமில் அந்த ஜன்னல்கிட்ட ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. நானும் ஒரு நிமிஷம் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு எதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு பார்த்தேன். ஆனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. என் கண்ணில் ஆனால் கிளியராக தெரிஞ்சிச்சு. இப்படி ஒரு அந்த ஜன்னல் ஓரத்தில் இப்படி ஒன்று மூவ் ஆனது. கேமராவில் கேப்சர் ஆகலை.
எனக்கு அதுவே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா கேமராவில் ஏன் கேப்சர் ஆக மாட்டேங்குதுன்ட்டு. நான் கரெக்டாக இங்கே இருங்களேன், இந்த ஜன்னலில் தான் நான் அதை பார்த்தேன். இங்கே இருங்க, இந்த ஜன்னலில் தான் அதை பார்த்தேன். நீயும் கவனிச்சியா? பார்த்தேன். ஏய் சரவணா, அங்க என்னடா? போடா வந்துடுறா, இப்படி வந்துடுறா, பாத்துறா இருடா. பார்த்தேன். அங்க நிக்குதுடா. சுற்றி முற்றி ஏதோ ஹெல்ப் கேட்கலாம் ப்ரோ நிற்கிது. ஹெல்ப்பா? போடா டே, கொஞ்சம் இருந்து ஆளை காலி பண்ணிருந்தா. பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஆனால் சுற்றி முற்றி நம்மள்ட்ட வரல, நம்மளுக்கு எதனா அது காரணம் இருக்குல்ல. பெரிய ஓட்டோ வச்சுன்னா இது நம்மள்ட்ட வந்து தேவைப்படுது ப்ரோ. சுற்றி முற்றி இங்கே தான் இருக்கு. கிட்ட வாட ப்ரோ, அது மேலே வாடை வேற அடிச்சிச்சா? அதான் இல்லை, நான் கேப்சர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். திட்டத்தட்ட போயிட்டு இருந்தேன், யாருமே இல்லை. சட்டுன்னு ஒரு குருவம் கெட்ட வாட முடி என் மேலே வேற பட்டுட்டு இருந்துச்சுக்கிட்டு நிறைய பேர் சுற்றுறாங்க இங்கே. அந்த ஏதோ சொன்னா இல்லை, நம்மளால மறுபடியும் அதே இடத்துக்கு வருது பாடு. தெரியுது. நம்மளால அதுக்கு ஏதோ ஹெல்ப் இருக்கு. ஏய் வாங்க இப்படி வாங்க. இன்னும் நம்ம இங்கிட்டு போய் பார்க்கலடா. விடாங்க. வேணாம், நிறைய பேர் இங்கே போச்சு வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் கிளப்பி விட்ற போகிறோம்ண்ணே. சரி பேக் போங்க. இங்கிட்டு செடி வேற நிறையா முளைச்சிருக்கு. போ. என்னடா? ஏய் இல்லை போங்க பார்த்து போங்க. அங்கடியா அதாவது வாங்கடா, எவ்வளோ விஷயம் அந்த சைடில் போயிட்டு பார்க்கலாம். அங்கிட்டும் நிறையா கிளாஸ் ரூம்லாம் இருக்குது. ஆனால் அங்கிட்ட ஏன் போகலன்னா, ரொம்ப முள்ளு செடியாக வளர்ந்துருக்கு. ஏதோ பாம்பு பூச்சி இந்த மாதிரி இருந்தால் உயிருக்கே ஆபத்தாயிரும். வேணா பகலில் வேணா வந்து அங்கிட்டு அந்த இடத்த காட்ட ட்ரை பண்ணுறேன். மரத்தில் ஏதோ தொங்குற மாதிரி தெரியுது. நான் பக்கத்துலேயே பார்த்துட்டேன். அங்கே பண்ணேன். இல்லைடா, அதெல்லாம் கற்பனைடா. டே கற்பனை இல்லை, அப்படி தான்டா பயம் தோணும். அங்கே இல்லை, அங்கெல்லாம் எதுவும் இல்லை. இங்கே ஏதோ குழந்தைங்க அண்ணனும் இருக்கு ப்ரோ. இல்லைடா, அவங்க பெரியவங்க தானே, குழந்தைங்க அண்ணனும் இருக்குடா. எதுக்குடா பாலை தூக்கி போகிறது வந்து சின்ன பசங்கடா. இங்கே இல்லை எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. டீச்சர் அது எங்கள்ட்ட எதனா உதவி வேணுமா? எதுனா சத்தம் மூலயமா நீங்கள் கேட்கலாம். சரி ஓகே டே, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வெளில கொஞ்ச நேரம் போய் நிற்போம். வெளில நின்றுட்டு மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கு, புரியுதா? தொடர்ந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கொஞ்ச நேரம் வெளில போய் நின்றுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நைட் வெர்ஷனில் எடுப்போம். ஓகே வாங்க. ஓகே, லைட் ஆஃப் பண்ணிடுறேன். என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. வழக்கமாக இந்த அளவுக்கு அமானுஷ விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா நாங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம் எங்கள் சேஃப்டிக்காக. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்தும் எங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக கோஸ்ட் வந்தும் நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு நிற்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் நாங்கள்லாம் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோன்னா, ரொம்ப பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துருச்சு, ரொம்ப ஆக்டிவிட்டி நடந்துருச்சுன்னா அந்த இடத்த காலி பண்ணிடுவோம் எங்கள் சேஃப்டிக்காக. மொதல் தடவை நாங்கள் இந்த இடத்துலே இருக்கோம், அதுவும் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து லைட் ஆஃப் பண்ணோன்னா சவுண்டு கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன உங்கள்கிட்ட சவுண்டு இல்லாமல் இருக்குன்ட்டு சொல்லி ஒரு நிமிஷம் அவங்க பின்னாடி சவுண்டு கேட்டுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் லைட் ஆன் பண்ண தான் போகிறோம். லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ட்ரௌசிங் ராடில் ஆளுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவோம். இல்லை ஆளுக்கு ஒரு கேள்வியாவது கேட்டுட்டு கிளம்பிடுவோம். பக்குன்றது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கோஸ்டிங்களா, அதாவது இவ்வளோ க்ளோஸ் என்கவுண்டராக நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பக்கத்தில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறமும் லைட் ஆஃப் பண்ணிட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு தான். அந்த ரிஸ்க்கு நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ என்னென்னா, ட்ரௌசிங் ராடில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்போம்.
நீ எங்களை எதனா பண்ணுவீங்களா? நான் இந்த இடத்த விட்டு சேஃபாக போயிடுவோமா? ஏய் போக மாட்டோன்னு வருதுடா. என்ன போக மாட்டோன்னு வருது. ரொம்ப எல்லாமே நெகட்டிவாகவே நடக்குது. இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்கிறா. இங்கே எல்லாமே நெகட்டிவாகவே நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சேஃபாக போவோமான்னு கேட்குறப்ப கூட இல்லைன்னு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் நேர்லேயே பார்த்துட்டேன், பக்குன்னு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இவனுக்கு வந்து நைட் வெர்ஷனை கொடுத்துருந்தேன். இவன் தான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தான். எனக்குமே பக்குன்னு தான் இருக்குது. நேராங்க நீங்கள் என்னைய வெளியே போக விட்றீங்களா? நீங்கள் என்ன போய் இப்படி இப்படி வருது? என்ன போகுது இப்படி போகும்? ஏய் அடுத்த லொகேஷன் நீ கேள்வி கேள்றா போடா. என்கிட்ட வந்து வருவீங்களா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை பயப்படாதடா. வரலாது. உன்னை பின்தொடர்ந்து வரலன்றுச்சு. இல்லை வரலன்னு சொல்லிருச்சுடா. வராது. சரி போயிடுவாங்க. ப்ரோ இப்போ எனக்கு மட்டும் இப்படி கொஸ்டின்ஸ் வருது. எனக்கு மட்டும் எல்லாமே நெகட்டிவாக வருது, இவருக்கு மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. இல்லைடா நீ க்ளோஸ்அப்பில் பார்த்தில்ல, அது கூட மேபி ஏதாவது காரணமாக இருக்கலாம். இங்கே நடந்ததெல்லாம் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்னமோ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்க. ஆனால் இவ்வளோ நேரம் எங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணலாம் வந்தீங்க. நாங்கள் மேற்கொண்டு இங்கே இருந்தோன்னா மறுபடியும் எங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இப்போ பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இங்கே தொடர்ந்து இருந்தால் எங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் ஆகும்னு தோணுது. இதெல்லாம் வேறு எப்படா உடஞ்சி விழுமோன்னு தோணுது. நான் இவ்வளோ பயந்ததே கிடையாது. பக்குன்னு இருக்கேன். நான் வந்து என் டீம் பசங்கிட்டே நான் கோவப்பட்டுருக்கேன். இருங்கடா எதுவும் சத்தம் போடாதீங்கடான்ட்டு. அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது. இருந்தாலும் இங்கேருந்து போகவும் மனசு வருது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த டைமில் நீங்கள் எங்கள் பக்கத்துலாம் இருந்து எங்களை சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்காங்கடா. எனக்கு அந்த இங்கே இருக்கக்கூடிய பேரநார்மல் ஆக்டிவிட்டி ஆன்மாக்கள் வந்து நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்சு நம்ம போட்டோன்ட்டு இங்கேருந்து நம்ம போகணுன்னு டைம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த டைமில் என் நல்லா பார்த்து நானே போயிட்டேன்டா. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, உங்கள்கிட்ட சொல்கிறேன்டா. பேசிகிட்டு இருக்க இந்த டைமுக்கு எனக்கு ஓவர் ஃப்ளீவர் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி கிஷோர், நீ ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்டுரு, நம்ம கிளம்புவோம். நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணீங்க, எங்களை பிடிக்காம தான் அட்டாக் பண்ணீங்களா? ஆமாண்ணா இப்படி போங்க, இல்லைண்ணா இப்படி வாங்க. அப்படிதான் ப்ரோ. எக்ஸ் வருதுடா. எக்ஸ் வேண்டி கேட்போம். இல்லை எக்ஸ் தான் வருது. ஏய் அப்போ நம்மள பிடிக்கலடா. என்னடா சவுண்டு தெரியல. சரி நீ கேளு பார்த்துக்கலாம். நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு போயிடுவோமா? போயிடும்னு தான்டா வருது. அப்போனா எனக்கு நான் சொல்கிறேன் எப்படி வருது. அது என்ன தெரியுமா சொல்ல வருது, நம்ம சேஃபாக வீட்டுக்கு போயிடுவோம், இந்த இடத்துல இருக்க வேணான்னு தான் சொல்லுது. அதுக்கு நம்ம இங்கே இருக்கிறது தான் டிஸ்டர்பாக இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோன்னா சேஃப். ஓகேவா? நம்ம அதனால் இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே. இங்க பாரு ப்ரோ, நிக்குது ப்ரோ. இங்க பாரு சார், இங்க வா ப்ரோ, இங்க பாரு ப்ரோ. ஐயோ படிக்கல ப்ரோ, படிக்கல ப்ரோ. பார்த்தோம் ப்ரோ, அவங்க தான் பார்த்தோம். நீ பார்த்தே இல்லையா?